அவரால் மீட்கப்பட்டவர்களும் அவரால் மன்னிப்பை பெற்ற நாம் அத்தனை பேரும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. அப்படி நாம் அன்பாக காணப்படவில்லை என்றால், அன்புடையவர்களாக மாறவில்லை என்றால், அன்பு நம்மிடத்திலே வெளிப்படவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதுக்கு தேவன் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 316 சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை, இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் யாராகிலும் வியாதியிலோ பலகீனத்திலோ மனபாரத்திலோ பிரச்சனையிலோ இருந்தால், இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்டு அதை கைக்கொள்ள விரும்பினால் நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விடுதலை அளிக்க வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார், கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு பாடலின் சில வரிகளை பாடலாம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் யான், மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் யான் கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயோ மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அல்லேலூயா. நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ராயனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சீயோனில் ராஜாதி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். ஆகையால் அவரால் மீட்கப்பட்டவர்களும் அவரால் மன்னிப்பை பெற்ற நாம் அத்தனை பேரும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. அப்படி நாம் அன்பாக காணப்படவில்லை என்றால், அன்புடையவர்களாக மாறவில்லை என்றால், அன்பு நம்மிடத்திலே வெளிப்படவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவனுக்கு தேவன் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவராகிய சர்வ சிருஷ்டிகராகிய தேவனை அவன் அறியான், அவனுக்கு தெரியாது. நாம் வாயால் சொல்லிக் கொள்கிறது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறதான அன்பு. வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம்
37, 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான இது கற்பனை. முதலாம் பிரதான கட்டளை. முதலாவது பிரதான கட்டளை, முதலாவது செய்ய வேண்டியது, நம்மை சிருஷ்டித்தவராகிய சிருஷ்டிகர்த்தராகிய நம்முடைய பாவங்களை மன்னித்தவராகிய நம்மை ரட்சித்தவராகிய நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்திருக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே, அதாவது 100க்கு 100% அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். இதற்கு ஒப்பாக இது முதலாம் பிரதான கற்பனை. இது மிகவும் முக்கியமான பிரதானமான முதல்ல ஒரு தேவ மனுஷன் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூற வேண்டும். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூர்ந்தால் மட்டுமே நாம் பிறனிடத்திலே அன்பு கூற முடியும். பிறனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்றால் நாம் முதல்ல இயேசுவிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்திலே அநேக விதமான அன்புகள் உண்டு. புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு, சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் உள்ள அன்பு, நண்பர்களிடைக்குள்ள உள்ள அன்பு, இன்னும் அநேக விதமான தவறான அன்புகள். இப்படிப்பட்டதான அன்புகள் நமக்கு சுற்றிலும் வாழ்கிறதான ஜீவன்களிடத்தில் மற்ற ஜீவன்களிடத்திலும் காணப்படுகிறது. அவை எல்லா ஜீவன்களும் தங்களுடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறது, தங்களுடைய கூட்டத்தை நேசிக்கிறது, அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது, காண முடிகிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அன்பு, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அன்பு அப்படிப்பட்டதொரு மாய்மாலமான பொய்யான தற்காலிகமான ஏதோ காரியங்களை சாதிக்கிறதற்காக செய்கிறதான அல்லது காண்பிக்கிறதான அன்பு அல்ல. இது தெய்வீக அன்பு, இது பரிசுத்தமான அன்பு. இந்த அன்பை குறித்து 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. இதுல மாயம் இருக்கக்கூடாது, இதுல அசுத்தம் இருக்கக்கூடாது. உலகத்திலே உண்டாகிறது அசுத்தமான அன்பு இருக்கிறது, பொய்யான அன்பு இருக்கிறது, மாயமான அன்பு இருக்கிறது, ஏமாற்றுகிற அன்பு இருக்கிறது, வஞ்சிக்கிற அன்பு இருக்கிறது, தந்திரமான அன்பு இருக்கிறது, பல வகையான அன்பு இருக்கிறது. வேதம் நம்மிடத்திலே எப்படி அன்பு கூற சொல்லுகிறது என்றால், அது மாயம் இல்லாததா இருக்க வேண்டும், அது சுத்தமான இருதயத்திலே உண்டாகிறதாக இருக்க வேண்டும், அது மாயமற்ற விசுவாசத்திலே பிறக்கிறதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சுத்தமான மாயமற்ற குற்றமற்ற கபடற்ற களங்கமில்லாத அன்பு எதனால் வரும் என்று சொன்னால், சத்தியத்தை கைக்கொள்ளுகிறதுனாலே தான் வரும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அன்பு என்றால், அன்புக்கு ஒரு சின்ன டெபினிஷன் வேதம் சொல்லுகிறது. 2 யோவான் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அப்ப அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அல்லது அன்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், அவருடைய கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறதே அன்பு. நமக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பரிசுத்த வேத புஸ்தகத்தில் ஏராளமான கற்பனைகள், பிரமாணங்கள், ஆலோசனைகள், யோசனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதில் வசனத்தின்படியாக சத்தியத்தின்படியாக நடக்கிறது தான் அன்பு.
2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் அது 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசித்த வசனத்திலே அன்பில்லாதவன் தேவனை அறியான். அதற்கு அர்த்தம் என்ன? அதுக்கு மீனிங், அதற்கு பொருள் என்னது? வசனத்தை கை கொள்ளாதவன் தேவனை அறியான், அவனுக்கு தேவன் இல்லை. ரெக்கார்டில் அல்லது நம்முடைய தேவாலயங்களிலே பெயர் இருக்கலாம், பெயர் எழுதப்பட்டிருக்கலாம், அங்கே சொந்தா கட்டுகிறவர்களாக இருக்கலாம். இங்க வேதத்தில் சொல்லப்பட்டதன்படியாக அன்பில்லை என்றால் அவனுக்கு தேவன் இல்லை, வசனத்தை கை கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு தேவன் இல்லை. திரும்ப வாசிக்கலாம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஆனால் தேவனை ஆராதிப்போம், எல்லா பண்டிகைகளையும் எல்லா மாத பிறப்புகளையும் எல்லா வருஷ பிறப்புகளையும் எல்லா உபவாச ஜபங்களை எல்லாம் நடத்துவோம். ஆனால் அன்பில்லை என்றால் அவனுக்கு தேவன் இல்லை, வசனத்தை கை கொள்ளவில்லை என்றால் அவனிடத்தில் தேவன் இல்லை. ஒரு தடவை கூட சொல்கிறேன், 4வது வசனத்தில் 8வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு என்றால் என்னது? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது அன்பு. அடுத்தது என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கற்பனை, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனோ தேவனை உடையவன் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனை உடையவர்களாக இருக்கிறோமா? தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் பெரிய வீடு வாங்கி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி நாம் சொன்னதின்படியாக நாம் தேவனை உடையவர்களாக இருக்கிறோமா? தேவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். பாருங்க, எல்லாம் திருப்பி 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 அங்கேதான் நிற்கிறது. கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் வேலைக்காகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை தரிசிக்க வேண்டும். அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் வேத சத்தியங்களை, வேத வார்த்தையின்படியாக நாம் நடக்க வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. சத்தியம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், சத்தியம் கேட்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது. அன்பு வெளிப்படாது, கர்த்தரை சிநேகிக்க முடியாது. உலக பிரகாரமாக கூட பார்ப்போமே, நம்முடைய பெற்றோர் சொல்லுகிறது கேட்கிற பிள்ளை தான் பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்துகிறது. அன்பு செலுத்தாது செய்கிறேன் என்று சொல்லி அல்லது கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்காது, செய்கிறேன் என்று சொல்லி செய்யாது. அப்படித்தான் இங்கேயும் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க மிகவும் பிரயாசப்படுவார்கள். ஒரு வசனத்தை கை கொள்ள முடியவில்லை என்றால் மனதில் மிகுந்த துக்கமாயிருக்கு. இந்த வசனத்தின்படி நடக்க முடியவில்லையே, நாம் எப்படி காணப்படுகிறோம்? வாசிக்கலாம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எதனாலே அறிந்திருக்கிறோம்? கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனாலே, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே. இந்த உள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தான் கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படவும் செய்வார்கள். வாசிக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ முதலாம் வரிசையில் முதலாவது எழுந்திருக்க வேண்டும் என்றால் அவன் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய நிலைமை எவ்வளமாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? இன்றைக்கு நாம் அநேகரை பார்க்கும்போது நமக்கு வசனத்தின் மேல் மிகுந்த பிரியம் இல்லை. ஒரே எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பாட்டு தான் வேணும். பாருங்கள், 138வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகலத்தை பார்க்கலும்
கர்த்தர் தம் வசனத்தை மேன்மைப்படுத்தியிருக்கு. வாசிக்கலாமே 138வது சங்கீதம் 2வது வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. சகல பாட்டை பார்க்கிலும் ஆராதனை எல்லாம் இன்றைக்கு இடைச்செருகள். ஆராதனை கிடையாது. 3 பாட்டு 4 பாட்டு நாம் பாடுகிறோம். பாடி கர்த்தரை அது பாடி ஆராதிக்கிறது. திருப்பி நாம் கர்த்தரோடு பேச வேண்டும். கடந்து வருகிற இதை கேட்கிற என்னுடைய அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு பேச வேண்டும். ஏதோ ஒரு பாஸ்டர் இங்கே நின்று கை அசைக்கிறதும் கால் அசைக்கிறதும் இசைக்கருவிகளை அசைக்கிறதும் இல்லை. நாம் கர்த்தரோடு பேச வேண்டும். திருப்பி தேவ செய்தி கேட்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமாய் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஆராதனை என்று சொன்னால் ஆராதனையின் பொருள் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து, பஸ்கா பலியாகிய இயேசு கிறிஸ்து. யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது அதிகாரத்தில், இந்த ஆராதனையின் பொருள் என்னவென்று கேட்டால், உங்கள் பிள்ளைகள் கேட்டால் அதன் பொருள் என்ன? பஸ்காவாகிய பலி. கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. நாம் நம்மை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது புத்தியுள்ள ஆராதனை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதோ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, இது ஆராதனை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் என்கிறதான ஏறக்குறைய 85 வயதுடைய அந்த ஸ்திரீ தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவசித்தும் ஜெபித்தும் ஆராதித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அங்க ஆராதிக்கிறதுக்கு பெரிய மேளதாளங்கள் எல்லாம் வேணும், லைட்டு வேணும், அப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றுமில்லை. நாம் நம்மை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாலே போதும். அதுதான் ஆராதனை, அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 யோவான் 5:2-3. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லாமல் நாம் பொருட்களை கொடுக்கறதுனாலையோ வாயால் ஸ்நேகிக்கிறதுனாலையோ அல்லது மானுஷீகமாக அந்த அன்பு அல்ல. அந்த அன்பு எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்நேகிக்கிறதுனால, கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து வசனத்தை கை கொள்ளும் போது நாம் மற்றவரிடத்திலே அன்பு கூற முடியும். தானாகவே நாம் மற்றவரிடத்திலே அன்பு கூறுவோம். 2 பேரிடத்திலும் அன்பு கூற முடியும். நம்மை போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே அன்பு கூற முடியும், மற்றவரிடத்திலும் அன்பு கூற முடியும். ரெண்டு அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்ட இருவருக்குள்ள அன்பு, அதாவது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற இருவருக்குள்ள அன்பு, அது வேறு அன்பு, அது ஒரு ஐக்கியத்தின் அன்பு. மற்றவரிடத்தில் காண்பிக்கிறதான அன்பு, நான் பெற்ற ரட்சிப்பை அவர்கள் பெறவில்லையே, அவர்களும் நம்மை போல மனுஷர்கள் தானே, அவர்களும் இந்த ரட்சிப்பை பெற வேண்டுமே, நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேனே, அவர்களிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லையே, அவர்கள் இன்றைக்கு மரித்தால் நரகத்துக்கு செல்ல வேண்டுமே, அந்த ஆத்மபாரத்தினால் உண்டாகிறதான அன்பு. 2 அன்புக்கும் கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் ஒருவருக்குள் உள்ள அன்பும் அந்த அன்பும் வேற. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளே அன்பு கிடையாது, கண்டிப்பாக சொல்ல முடியும், அன்பு கிடையாது. தேவ பிள்ளைகளுக்குள்ளே அன்பு உண்டாயிருந்தால் இன்றைக்கு இருக்கிறது மாதிரி ஆயிரக்கணக்கான டினாமினேஷன்ஸும் ஆயிரக்கணக்கான உபதேசங்களும் நிச்சயமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம், 13வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்புடையவன் எப்படி இருப்பான்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு இந்த நேரத்திலே அவைகளை விளக்குவதற்கு நேரம் கிடையாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வாசித்தால் அன்பு என்றால்
உடையவர்கள்னா அன்புடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு இங்க சொல்லப்பட்ட இதே தெய்வீக அன்பு உடையவர்களாய் இருந்தால் ஒரு தடவை ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இன்னும் ஒரு தடவை சத்தமா வாசிக்கலாம். மேலும் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு, இயேசுவை அறிந்த நமக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா நம்பிக்கை. அப்போ யாருக்கு தேவ அன்பு ஊற்றப்படுகிறது? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவி உடையவர்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியின் மேல விசுவாசம் இல்லை. பரிசுத்தாவியை மேல் விசுவாசம் இல்லாத, பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளாத, பரிசுத்தாவியை அங்கீகரிக்காத, பரிசுத்தாவியை புறக்கணிக்கிறவர் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர். பரிசுத்தாவி இல்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. பரிசுத்தாவி இல்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. அப்ப பரிசுத்தாவியினாலே நம்மேல் ஊற்றப்பட்ட அன்பு, அது பரிசுத்தாவியினால் உண்டாகிறதான அன்பு. அப்போ அன்பு எப்படி உண்டாக வேண்டும்? வசனத்தால் உண்டாக வேண்டும். அன்பு பரிசுத்தாவியினால் உண்டாக வேண்டும். இந்த அன்பு தான் மாயமற்ற அன்பாக இருக்கும். இதில் கபடு இருக்காது. இந்த இந்த அன்புடையவர்கள், இப்படிப்பட்டதான அன்புடையவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். வெவ்வேறு சபைகளில் இருந்தாலும், வெவ்வேறு டினாமினேஷனில் இருந்தாலும், வெவ்வேறு ஊழியங்கள் செய்தாலும் அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள், ஐக்கியப்படுவார்கள். சண்டை வராது, பொறாமை வராது, எரிச்சல் வராது. சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிறதான நாட்களில் இந்த சேனல்கள் வழியாய் இன்னும் விவரமாக அன்பை குறித்து நாம் பேசலாம், அறியலாம். இப்போ அன்பு என்றால் வசனத்தை கைக்கொள்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை, கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே அன்பு. அன்பில்லாதவனிடத்திலே தேவனில்லை, தேவனை அறியான். வசனத்தை கைக்கொள்ளாதவன், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன், மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இது வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம், வேத சத்தியங்கள் எல்லாம் பரிசுத்தாவியினால் ஏவட்டு பரிசுத்தவான்களால் அருளப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதுக்கு மாறாக, இதுக்கு வேறுபட்டொரு விசேஷமும் இல்லை, போதனையும் இல்லை. நான் இப்படி இருந்தால்தான், இவன் வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்தால்தான், வசனத்தை கைக்கொண்டால்தான், கற்பனையை கைக்கொண்டால்தான், பரிசுத்தாவியினால் அபிஷேகிக்கப்பட்டால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூற முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்தால்தான் நாம் மற்றவரிடத்திலும் அன்பு கூற முடியும். நாம் இப்படிப்பட்டதான அன்பு உடையவர்களாய் வசனத்தை கைக்கொள்ளுகிறதுனால் உண்ட அன்பை அடைந்து, பரிசுத்தாவியினால் உண்டாகிறதான அன்பை அடைந்து நித்திய ஜீவனில் சென்று சேர உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. இந்த மாதம் 29, 30, 31 ஆகிய 3 தினங்களிலும் பூந்தமல்லி பகுதியில் உள்ளதான TBM ஸ்கூல் கிரவுண்டில் வைத்து இரவு 5:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் கன்வென்ஷன் நடக்கிறது. நீங்கள் எல்லாரும் இதை கேட்கிற அத்தனை பேரும் வந்து விசேஷமான செய்திகளை கேட்டு கர்த்தர் வைத்திருக்கிறதான மேலான உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள், இந்த செய்திகளையும் கவனியுங்கள். எங்கள் மற்ற ஊழியர்களும் நாங்களும் கர்த்தருக்கு சுத்தமானால் தொடர்ந்து இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய விசேஷங்களை, காரியங்களை உங்களுக்கு பேசுவோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தருடைய வருகையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். சத்தியத்தை கைக்கொண்டு ஜீவிக்கிறதாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் கைவிடப்பட்டு போவோம். அப்படி கைவிடப்பட்டு போகக்கூடாது என்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் பேசப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். இந்த மாதம், அதாவது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 29, 30, 31 ஆகிய 3 தினங்களிலும் பூந்தமல்லி பகுதியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சமீபத்தில் இருக்கிற TBM ஸ்கூல் கிரவுண்டில் வைத்து கன்வென்ஷன் நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் வந்து விசேஷமான செய்திகளை கேட்டு வியாதியஸ்தர் குணமடைந்து, பிசாசினால் பாதிக்கப்பட்ட விடுதலை அடைந்து கடைந்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து
நீங்கள் வேண்டுதல் செய்கிற எல்லா நன்மைகளையும், சுகமும் பலமும் ஆரோக்கியமும் சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.